ஹாய் ஹலோ கைஸ். ஸோ நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்ல வீடியோ போடுறேன், சேனல் ஆரம்பிச்சு. ஸோ எனக்கு டெக்னிக்கலாக சிஎஸ் ரிலேட்டடாக எனக்கு வீடியோஸ் போடணும்னு தோணுச்சு, ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இன்னைக்கு அதை ஜாவாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஜாவாலேருந்து நம்ம போகலாம். ஸோ இன்னைக்கு எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நம்புகிறேன். ஸோ ஓகே, வீடியோ கூட போகலாம். ஸோ ஜாவா. So Java is one of the high-level programming language. So first, இந்த ஜாவாக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படி என்ன, இன்னைக்கு எல்லாருமே சொல்றாங்களே, இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில குள்ள போனாவே இந்த எல்லாரும் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கோடிங் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்களே, அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சதா நமக்கு இந்த ஜாவா எனக்கு புரியும். ஃபர்ஸ்ட் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் எடுத்து படிக்கிறீங்கனாலும் ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்ன, இதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் எதை அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னன்னா, இப்போ நான் ஒரு நபர்கிட்ட நான் பேச விரும்புகிறேன். ஓகே, இப்போ நான் ஒரு பர்சன்ட்டை பேச விரும்புகிறேன். ஸோ அவர் நான் பேசுகிற லாங்குவேஜாக இருந்தால் நான் ஈஸியாக பேசிடுவேன். நான் தமிழ், அவரு தமிழ், ஓகே, ஈஸியாக நான் கம்யூனிகேட் பண்ணிடுவேன். இதுவே நான் பேசக்கூடிய நபர் வேற ஒரு லாங்குவேஜ் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் தமிழ் பேசுகிறேன், ஆப்போசிட்டில் இருக்கிற தெலுங்கு இல்லைன்னா வேற ஏதாவது அதர் லாங்குவேஜ் மலையாளம் அந்த மாதிரி பேசுகிறவர் இருக்கார். ஸோ அந்த மாதிரி டைமில் எனக்கு அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா ரெண்டு பேரும் வெவ்வேறு லாங்குவேஜில் பேசுகிறோம். ஸோ அந்த இடத்துல கம்யூனிகேஷன் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். பேச்சு தொடர்புன்றது ரொம்ப கஷ்டம். நான் பேசுறது அவருக்கு புரியாது, அவர் பேசுறது எனக்கு புரியாது. ரெண்டு பேரும் வெவ்வேறு லாங்குவேஜ் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நாம பேசுற லாங்குவேஜ் கம்ப்யூட்டருக்கு புரியாது, அதாவது மெஷினுக்கு புரியாது. ஸோ அதனால மெஷினுக்கு என்னதான் தெரியும்னா, மெஷினுக்கு தெரிஞ்ச ஒரு லாங்குவேஜ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். இதை நம்ம மெஷின் கோட் அப்படின்னு சொல்லுவோம். இது நாம பேசுற லாங்குவேஜ், அதாவது நாம யூஸ் பண்ற லாங்குவேஜ், அதாவது C++, ஜாவா, பைத்தான் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா மனுஷங்க யூஸ் பண்ற ஹையர் லெவல் லாங்குவேஜ். ஸோ இது மனுஷங்க யூஸ் பண்ற ரீடபிள் லாங்குவேஜ், இது மிஷினுக்கு புரியாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல நமக்கு டிரான்ஸ்லேட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது இல்லையா? ஸோ அந்த டிரான்ஸ்லேட்டர் அப்படின்றது தான் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல என்ன சொல்லுவாங்கன்னா கம்பைலர் அப்படின்வாங்க. ஸோ இந்த கம்பைலர் அப்படின்றது நாம டைப் பண்ற கோட் இருக்கு இல்லையா, நம்ம டைப் பண்ற இந்த சோர்ஸ் கோட், இது ஏதோ ஒரு லாங்குவேஜ், இந்த ஜாவா எந்த லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க, ஜாவா, பைத்தான், சி, ஏதோ ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க. அந்த லாங்குவேஜ் கோட இந்த கம்பைலர் என்ன பண்ணும்னா மெஷினுக்கு புரியுற மாதிரி, மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் பண்ணிக்கிற மாதிரி மாத்தி கொடுக்கும். இதுதான் கம்பைலர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில லாங்குவேஜ்ல இன்டர்பிரட்டர்னுவாங்க. ஸோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நான் இன்னொரு வீடியோ நான் சொல்றேன் அதை பத்தி. கம்பைலர் என்னன்னா, இன்டர்பிரட்டர் என்னன்னா, டிஃபரன்ஸை பத்தி இன்னொரு வீடியோ சொல்றேன். ஸோ இதுதான் வேலை. ஸோ இதுதான் நமக்கு மனுஷங்க யூஸ் பண்ற அந்த ஹை லெவல் லாங்குவேஜை, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை மெஷின் கோட ஜீரோஸ் ஒன்ஸா இதை ஆக்கி கொடுக்குறவன் தான் கம்பைலர் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மிஷினுக்கு நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கு இந்த யூஸ் பண்றது தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சரியா? ஒரு அதாவது மட்டும் இல்லாம ஒரு டாஸ்க் நம்ம பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். மிஷின்கிட்ட சொல்றோம் எனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடு. ஃபர்ஸ்ட் மனுஷங்க மிஷின் எதுக்கு உருவாக்குறாங்கன்னா, அவங்களால எல்லா வேலையும் செய்ய முடியாது இல்லையா? ரொம்ப ஹை லெவல் டாஸ்கா இருந்துச்சுன்னா அவங்களால செய்ய முடியாது. ஸோ அந்த டைம்ல அவன் மனுஷன் என்ன பண்ணா, மிஷின்ஸை உருவாக்கணும். ஸோ அதே போல நம்ம மிஷின்ஸை உருவாக்கணும். கம்ப்யூட்டர் அதே போல தான் கம்ப்யூட்டரும் ஃபர்ஸ்ட் எதுக்காக உருவாக்குனாங்கன்னா நியூமெரிக்கல் கேல்குலேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக உருவாக்குனாங்க. ஸோ அப்படி உருவாக்கணும்னா அதுக்கு புரிய லாங்குவேஜில் நமக்கு பேச முடியும். ஸோ அப்படி உருவாக்குனது தான் அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் உருவாக்குனாங்க. ஸோ இந்த அசம்பிளி லாங்குவேஜ் அப்படிங்கிறது மிஷினுக்கு புரியுற மாதிரி ஆக்கி கொடுக்குற ஒரு லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் இது உருவாக்குனாங்க. ஆனால் இந்த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமர்ஸால என்ன பண்ண முடியலன்னா, ப்ரோக்ராமர்ஸால ரீடபிள் பண்ண முடியல, சரியா புரிஞ்சுக்க முடியல. அது மட்டும் இல்லாம அவங்களால
ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த அசம்பிளர் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சுட்டு அவங்க இது பண்ண முடியல. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா இதுவே இன்னும் கொஞ்சம் மனுஷங்க ரீட் பண்ணுற மாதிரி ஒரு லாங்குவேஜ் உருவாக்குனாங்க. அதுதான் ஹை லெவல் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, இப்போ நம்ம ஜாவாக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஜாவா அப்படின்றது என்னன்னா இது ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்வா. ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? இந்த ஜாவா ஃபர்ஸ்ட் இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்கு இது யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு ஃப்ரெஷருக்கு அதிகமான ஓப்பனிங்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜினா ஜாவா தான். ஸோ எல்லாரும் ஜாவா அப்படிங்கிறது கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு டெக்னாலஜி. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாரும் படிக்கணும். ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற முக்கால்வாசி மொபைல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாவால டெவலப் பண்றாங்க. ஸோ it is one of the high-level programming language used to develop mobile applications and enterprises applications. பேங்கிங் செக்டார்ல போனீங்கன்னா பேங்கிங் யூஸ் பண்ற இந்த சர்வர்ஸ் பேங்கிங்கோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜாவால டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ செக்யூர்டான லாங்குவேஜ், ரொம்ப ஹை செக்யூரிட்டி கொடுக்கக்கூடியது. அதனால என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஜாவால டெவலப் பண்றது. ஓகேவா? ஸோ இதை ஜாவா இதான் நமக்கு ஜாவான்னு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஜாவா ப்ரோக்ராமிங்கை நம்ம எப்படி நம்ம சிஸ்டமில் ரன் பண்ணுறது, ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, பாய்.